ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐஎம்எஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிரிஞ்சால் வச்சு ஒரு செமையான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பேர் மாசி பிரிஞ்சால் ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கோம். மண் சட்டியில தான் செய்ய போகிறேன் நான் இன்னைக்கு. அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அது நல்லா புரிஞ்சு வந்ததும் பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோம். ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கோம், 10 பல்லு பூண்டு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீங்கள் ஒரு சின்னதாக குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இந்த கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும், இந்த மாதிரி ஒரு பேபி பிங்க் கலர் வர வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துடணும். அப்புறம் இந்த பிரிஞ்சால்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் அது நல்லா ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபி மாசி பிரிஞ்சால் ரெசிபின்னு நான் ஏன் சொல்கிறேன்றது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ரெகுலராக பிரிஞ்சால் குழம்பு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், கலர் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடணும். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுல, அதனால நம்ம இப்போது டொமேட்டோவை பியூரி பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி தான் போட்டிருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். கூடவே இப்போ நம்ம ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியாக வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வாட்டர் இதில் சேர்த்துக்க போகிறோம். அவங்கவுங்க அளவு தான். ஃபஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு கம்மியாக சேர்த்துருக்கலாம். இது நல்லா வதங்கி இதுலேயே கொஞ்சோண்டு தண்ணி விடும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் குழம்பு மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் தானே போட்டோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்க்கணும். அப்போ தான் ஒரு 1 by 1 அந்த மசாலா வெந்து வரும். எல்லா மசாலாவும் ஒரே இதில் போட்டுட்டோன்னா சேச்சுரேட் ஆகிடும். அது பத்தாது, கரெக்டாக ஆகிடும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வதங்கி இன்னும் கொஞ்சம் ஒரு மசாலா நம்ம சேர்த்துக்கிற மாதிரி பண்ணுறோம் இதில். அதுக்கப்புறம் இது கூடயே மொச்சை கொட்டைன்னு வாங்க இல்லையா, மொச்சைன்னு வாங்க, அது நம்ம நைட்டே ஊற வச்சுருந்தோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எந்த பயிர்களாக இருந்தாலும் சரி, அது நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டா மட்டும்தான் அது நல்லா நமக்கு டைஜஸ்ட் ஆகும். வெறுமா நீங்கள் அப்படியே குக் பண்ணுறதுனால இதுவாகாது. இப்போ புளி நான் இதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அந்தளவு புளி டேஸ்ட் வீட்டில் பிடிக்காதுன்றதுனால உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடயே பச்சை கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். பார்த்தீங்களா, நல்லா கமன்னு நல்லா சூடாகி வருது. இப்போ தான் நான் உப்பே சேர்த்துக்க போகிறேன். இதில் நம்ம ஸ்டார்டிங் உப்பு எதுவும் சேர்த்துக்கல. இப்போ அளவு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மொச்சையும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த ரெசிபி அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இதெல்லாம் நம்ம நார்மலாக செய்கிற குழம்பு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அது இந்த மாதிரி பிரிஞ்சாலும் மொச்சையும் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்த்தீங்களா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி ஸ்டைலில் தான் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா இது வெந்து வரட்டும். மூடிலாம் போட்டு வைக்க வேண்டாம். இதுதான் அந்த சர்ப்ரைஸே. என்னதுன்னா, இதுதான் அந்த மாசி மீனுன்னு வாங்க, அதை தூளாக பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே நல்லா கரைஞ்சிரும் இந்த குழம்பு கூடயே. உங்களுக்கு அந்த நம்ம மீன் போட்ட ஒரு அடையாளமே இருக்காது. இப்போ மேலே கொஞ்சோண்டு அந்த கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், செம்மையாக நம்மளுடைய மாசி மீன் கருவாட்டில் செஞ்ச கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.